இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு பேன் கார்டு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து சேலரிடனா சேலரிடை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வந்து வருமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆனுவல் இன்கம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான கிரெடிட் கார்டு வந்து வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட ஈஸி கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது கோ பிராண்ட் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா இதில் வந்து ஸ்னாப்டீல், HPCL கிரெடிட் கார்டு, அப்புறம் IRCTC கிரெடிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வேணும்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்மி பர்சனாக இருந்தால் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான் சூஸ் பண்ண போகிறேன். அதனால வந்து ப்ராப்ரியேட்டரி கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பேங்க் ஆஃப் பரோடா கஸ்டமரா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து இருந்தது அப்படின்னாலோ இல்லை வந்து ஆல்ரெடி வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து வேறு ஏதாவது பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோல்டிங் எனி அதர் பேங்க் கார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பேங்க்கில் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா எஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி வேறு பேங்க்கில் வந்து கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ அந்த பேங்கோட நேமை நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற பேங்கோட கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோட கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட் லிமிட்டை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளோட கிரெடிட் கார்டு வந்து ஈஸி அப்ரூவல் ஆகிறதுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது பேங்கோட ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெசிடென்ட் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணீங்க அப்படின்னா தான் இதில் வந்து உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் இதில் உங்களோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட டீட்டெயிலை இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். இதுவும் வந்து எடிட் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இங்கே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட கம்பெனி நேம் வந்து இல்லை அப்படின்னா அதர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேமை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட கம்பெனி நேமை என்டர் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் இருக்கிற கேட்டகரியில் உங்களோட ப்ரொஃபஷன் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அதர் அப்படிங்கிறத இதையும் சூஸ் பண்ணிட்டு இதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு இதில் வந்து உங்களோட கரண்ட் கம்பெனியில், அதாவது அந்த இப்போ என்டர் பண்ணியிருக்கிற கம்பெனியில் உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்பரில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் டீடைல் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. நம்மளுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கார்டு செலக்ஷன் வந்து பண்ணணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணுறாங்க. அடுத்த கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணுறாங்க. நமக்கு இது வேணும்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ப்ரீமியர் கிரெடிட் கார்டு. ஸோ டோட்டலாக இந்த 3 விதமான கிரெடிட் கார்டுக்கு நமக்கு வந்து எலிஜிபிள்
இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டோட பெனிஃபிட், அதுக்கப்புறம் இந்த கார்டுக்கான ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ இதை பற்றின டீட்டெயில் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸி கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ண அடுத்த 60 நாளைக்குள்ள நீங்கள் வந்து ஒரு 6000 ரூபாய் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாயினிங் ஃபீ 500 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும். எந்த ஒரு அமௌண்ட்டும் இருக்காது. அதே மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள வெறும் 35,000 ரூபாய் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ரெனிவல் ஃபீமே இருக்காது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதில் உள்ள ஒரு சில பெனிஃபிட்டை வந்து இங்கே ஹைலைட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த 3 கிரெடிட் கார்டு வந்து ஷோ பண்ணுறாங்க. இந்த 3ல் நமக்கு வந்து எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் வந்து வேரி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீயும் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸி கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஒரு கிரெடிட் கார்டை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அடிஷனல் டீட்டெயிலை இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைட்டில் வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணோம்ல, அது வந்து ஷோ பண்ணுறாங்க. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவை கிடையாது. அடுத்தது வந்து உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அந்த நேமை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேமை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். இது மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு நேம் வந்து பிரிண்டட் ஆகும். ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட அடிஷனல் மொபைல் நம்பர், வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா கொடுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்தது இந்த இடத்துல உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது மெயிலிங் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுமா, இல்லை ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுமா, இல்லை உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ்க்கு தான் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாமினி வந்து வேணும் அப்படின்னா இதில் வந்து எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நாமினியோட நேம், யாரை நாமினியை போடுறீங்களோ அவங்களோட நேம் என்ட்ரு பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு நாமினி தேவையில்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டில் கார்டு ஆட் ஆன் வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கார்டு ஆட் ஆன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் பட்சத்தில் இந்த கார்டு ஆட் ஆனும் சேர்த்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு கார்டு ஆட் ஆன் வேணும் அப்படின்னா இதில் எஸ் கொடுத்து நீங்கள் எத்தனை கார்டு ஆட் ஆன் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 கார்டு ஆட் ஆன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒன்று தான் ஆட் பண்ண விரும்புனீங்கன்னா ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நோ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எஸ் கொடுத்து ஒரே ஒரு கார்டு ஆட் ஆன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆட் ஆன் யார் பேரில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட டைட்டில் ஃபஸ்ட்டு மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் அவங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இது வந்து ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி, அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர், அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பேன் நம்பர், அப்புறம் கார்டில் நேம் எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படிங்கிறதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃப், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கார்டு ஆடானோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அவங்களுக்கு வந்து பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ண, நான் வந்து பேன் கார்டை செலக்ட் பண்ணதுனால பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கான ஃபோட்டோகிராஃபி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அடிஷனல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட பழைய கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதையும் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப்மிட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இகேஒய்சி, இது வந்து ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை வந்து இப்போவும் கம்ப்ளீட் பண்ணலாம், பெறவும் கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து இப்போவே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணீங்க, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், உங்களோட ஃபோட்டோஸ், நீங்கள் அப்லோட் பண்ண ப்ரூஃப்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கீழே ஃபைனலாக வந்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு சைன் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் வந்து டிஜிட்டல் சைன் வந்து வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சைன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இகேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேஒசியையும் நீங்கள் இப்போவே கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் பிறகு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமில் பண்ணுறதுனால சிஸ்டம் மூலமாக நம்ம வந்து வீடியோ கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ கேயூசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கேயூசியில் அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டை வந்து ஃப்ரண்டில் கேப்சர் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஒரிஜினல் பேன் கார்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஸோ வீடியோ கேமரா முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பெரட்டி காமிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் ஒன்று போட சொல்கிறாங்க. ஸோ அந்த சைனை போட்டு அதை வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கிறாங்க. செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸை வந்து அந்த கேமராவில் டிஸ்பிளே பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 டிஜிட்டில் ஒரு நம்பர் ஒன்று ஷோ பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து சொல்லணும். ஸோ அந்த நம்பரை சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இது தவிர வீடியோ கேவிஸில் எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் என்ன எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அந்த வீடியோ கேவிசி பண்ணும்போது ஒரு 6 டிஜிட்டில் நம்பர் நம்ம ஃபோட்டோக்கு கீழே ஷோ ஆகும். அதை வந்து சொல்லணும். அப்புறம் பேன் கார்டு ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அப்புறம் லைவாக ஒரு சிக்னேச்சரை போட்டு அதை வந்து அவங்களே கேப்சர் எடுத்துக்குவாங்க. நம்ம வந்து டிஸ்பிளே மட்டும் பண்ணால் போதும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேவிசி வந்து அவங்க கேட்குற கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேவிசி வந்து 2 லாங்குவேஜில் தான் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி, அனதர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இந்த 2 லாங்குவேஜில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் இதை வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து இல்லை. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.